எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் மகரம் ராசி நண்பர்களுக்கு 2024 டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி வலுவுடன் தான் இருக்கிறாரு. செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கும் 2ஆம் இடத்திற்கும் விழக்கூடிய அமைப்பில் 7ஆம் தேதி செவ்வாய் வக்ர அமைப்பும் பெறுறாரு. அதனால் உடல் ரீதியில் உடல் சூடு இது போன்ற அமைப்புகளில் இப்போ உங்களுக்கு சில சிக்கல் இருக்கும். அதே போல் வருமானம் குடும்பம் சம்மந்தப்பட்டவங்க செவ்வாயினுடைய பார்வை சனிக்கு இருப்பதனால அந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருந்தாலும் செவ்வாய் பலம் பெற்று அமர்றாரு. ஏதாவது ஒரு வகையில் வருமானம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. வார்த்தைகள் ரீதியில் கவனம், கொஞ்சம் கோபத்துடன் யாரிடமும் ஒரு முன்னுக்கு பின் முரண். ஏன்னா சனி 2ஆம் இடத்துல இருக்கும்போது சில நன்மைகளும் ஏற்படும். தாமதமாக பேச வைப்பார். அதனால் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. இருந்தாலும் இங்கே செவ்வாய் பார்ப்பதனால ஒரு குளறுபடியான வார்த்தைகளை விடக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் கட்ட ஒரு நிலைமையில தான் உங்களுடைய வார்த்தைகள் இருக்கும். அதே போல் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சில விஷயங்கள் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இப்போது இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக கையாண்டீங்கன்னா அந்த அமைப்பும் சிறப்பாக இருக்கும். பொதுவாக இந்த கடந்த மாதம் உங்களுடைய 10ஆம் இடத்துல சூரியன் நீச்ச அமைப்பு பெற்றார். இந்த மாதம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெறாரு. உடன் புதனும் இங்கே இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய 6 உங்களுடைய பாக்கியாதிபதியும் புதன் தான். அதே போல் உங்களுடைய 8 சூரியன். அதனால் இங்கே லாபஸ்தானத்தில் அமரப்பெறாங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முடிவுகள் எடுப்பீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இப்போது உண்டாக போகிறது. இங்கே செவ்வாயும் உங்கள் 7ஆம் இடத்துல வக்ர அமைப்பு 7ஆம் தேதிக்கு மேலே அடைகிறாரு. 3ஆம் தேதி உங்களுடைய ராசியில் சுக்கிரன் வந்து அமர்வது சிறப்பு. சில நன்மைகள் ஏற்படும் போது ராசியில் சுபகிரகம் இருப்பது சிறப்பு என்ற அமைப்பின் பிரகாரம் உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் ஒரு தெளிவான ஒரு முடிவு, அதாவது தெளிவான ஒரு அமைப்பு உண்டாகும். அதே போல் ஒரு நல்ல ஒரு சிந்தனை, நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்புலாம் மகர ராசிக்காரர்களுக்கும் இனி வர காலங்கள் இருக்கும். பொதுவாக பாத சனி என்னுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்னல்கள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. சில விஷயங்களை சரியில்லாத ஒரு அமைப்பும் கடந்த மாதம் சுக்கிரன் இங்கே பரிவர்த்தனை அமைப்பு பெற்று 12 மற்றும் 5ஆம் பாவம் வலுப்பெற்றது. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் சில நன்மைகள் ஏற்பட்டது. அதே போல் வெளிதூர விஷயங்களை நன்மைகள் ஏற்பட்டது. சில அலைச்சல்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு சாதகமான முடிவுகள் தான் குழந்தைகள் விஷயத்தில் ஏற்பட்டது. அதே பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு அமைப்புகள்லாம் இருந்தது. இந்த மாதம் சுக்கிரன் 5 உங்களுடைய 10ஆம் பாவாதிபதியும் உங்களுடைய ராசியிலிருந்து செவ்வாயினுடைய பார்வை பெறதுனால குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. தொழில் அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாயினுடைய பார்வை என்பது குறிப்பாக உங்களுடைய 7ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பார்ப்பதனால இந்த இந்த நட்பு, கணவன் மனைவி இது போன்ற அமைப்புகளில் ஒரு சிக்கலை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். செவ்வாயினுடைய பார்வை என்பது ஒரு கோபத்தை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு, மூர்க்கத்தனமான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய அமைப்புலாம் கூட சட்டுன்னு முடிவெடுக்கும். இந்த விஷயங்கள்லாம் சட்டுன்னு ஒரு முடிவை எடுத்துடாதீங்க. உங்களுடைய பூர்வீகம், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சட்டுன்னு ஒரு முடிவை எடுக்காதீங்க. அதே போல் உங்களுடைய தொழில் அமைப்புகளையும் சட்டுன்னு ஒரு முடிவை எடுத்து அதன் மூலயமாக ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனம். இருந்தாலும் இங்கே குருவின் பார்வையும் இருக்குது. இங்கே உங்களுடைய ராசிக்கு குருவின் பார்வை இருப்பதுனால ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருவின் பார்வை இருக்குது. அதே போல் இங்கே திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இங்கே குருவின் பார்வை இருப்பதனால இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான உடல் அமைப்பு, மன ஆரோக்கியம் இதெல்லாமே இருக்கும். பாத சனியில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தசாபுத்திற்கு ஏற்ப நன்மைகள் இருக்கும். இந்த பாத சனி முடிந்த உடனே 3ஆம் இடத்திற்கு இங்கே சனி பகவான் வராரு. உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வருவார். இந்த அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் அமைய போகுதுங்க. இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் இந்த 7.5 சனியில் முழுமையாக மார்ச் 29ஆம் தேதிக்கு மேலே ஒரு முடிவுக்கு வரப்போது. இன்னும் சில மாதங்கள் தான் உங்களுக்கு நல்லவைகள் பிறக்கக்கூடிய அமைப்பு, நல்லவைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் தொழில் அமைப்புகளிலும் வருமானம் சம்பந்தப்பட்ட குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வார்த்தைகளை கவனமாக அளந்து பேசினீர்கள் என்றால், அதாவது குளறுபடியான வார்த்தைகள் 2ம் கட்டான வார்த்தை, கோபமும் படமாட்டீங்க. அதே போல்
கொஞ்சம் இந்த சனி 2ஆம் இடத்துல இருக்கும்போது அடக்கி வாசிப்பீங்க, சில விஷயங்கள்ல பொய் சொல்லுவீங்க. ஆனால் அந்த அமைப்புகள் கூட இப்போ உங்களுக்கு இருக்காது. இது 2 கட்டான ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால மற்றவங்க உங்ககிட்ட இது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து வரக்கூடிய அமைப்புகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.